வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா டெக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு 5 வாட்ஸ்அப் ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற அந்த 5 ட்ரிக்குமே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். நான் இப்போ சொல்ல போகிற அந்த 5 ட்ரிக்கில் எதனா ஒரு ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா உங்களுக்கு எதனா ஒரு ட்ரிக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை நண்பா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, 5வது ட்ரிக் என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் வீடியோ நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு கை தவறி இல்லைனா நம்மளுக்கே தெரியாமல் கூட நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். யாருக்கான ஒருத்தருக்கு வீடியோ சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சென்ட் பண்ணும்போது நீங்கள் தெரியாமல் கை தவறி பல பேருக்கு சென்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சென்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கிற ஒரு 5 வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு 5 நண்பர்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணுறேன். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ சென்ட் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் சென்ட் ஆகும். இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் யாருக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள் பேர் எல்லாமே காட்டும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் வீடியோவை தவறுதலாக யாருக்குமே சென்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நம்ம அடுத்தது 4வது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அது ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நார்மலாகவே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ப்ரொஃபைல் பிக்சர் இல்லைனா டிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷனை இப்போ தூக்கிட்டாங்க. இனிமேல் அடுத்தவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்களான்னா கண்டிப்பாக முடியவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. அதையும் மீறி எனக்கு கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. எல்லோருடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, அடுத்தது 3வது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோருடைய வாட்ஸ்அப்பிலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பான இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட எதனா ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட நீங்கள் குரூப் வீடியோ கால் இல்லைனா குரூப் ஆடியோ கால் பேசிக்கலாம். நீங்களும் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட குரூப் வீடியோ கால், குரூப் ஆடியோ கால் அப்படின்னு சொல்லிட்டு பேசி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு தான், இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குரூப் வீடியோ கால் பண்ணுறது தெரியாமல் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன், வேறு எதுக்கும் இல்லை. ஓகே நண்பா, அடுத்தது 2வது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தான் நம்மளுடைய ஃபோட்டோ இல்லைனா நம்மளுடைய பர்த்டே ஃபோட்டோ இல்லைனா நம்மளுடைய குழந்தைகளை ஃபோட்டோ அனுப்புறதுக்கு விருப்பப்பட்டு வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது கஷ்டப்பட்டு போஸ்ட் கொடுத்து எடுத்த ஃபோட்டோ, நீங்கள் கஷ்டப்பட்டு எடிட் பண்ண ஃபோட்டோ, இந்த மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி குறைஞ்சிடும். அதாவது ஒரிஜினல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB இருக்கும், அதவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது அது 500 KB மாறிடும். இது ஏன் அந்த மாதிரி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் மாறும். வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டி குறையாமல் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன், அதாவது டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோஸ் அதர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற கேலரி ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து குறையாமல் அவங்களுக்கு போய் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் நீங்களும் சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்டில் காட்டும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுடைய மொபைலில் இருக்கிற கேலரிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகே நண்பா, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறையாமல் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அடுத்தது லாஸ்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் கூட இல்லைனா நம்மளுடைய லவ்வர் கூட எதனா சீக்ரெட்டாக சாட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டா போதும் நமக்கே தெரியாமல் யாரான ஒருத்தர் நம்மளுடைய வாட்ஸ்அப் எடுத்து பார்த்துருவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களான்னு இந்த மாதிரி லாக் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பர்சனல் சேட்டை மட்டும் லாக் போட்டு வச்சுக்கலாம். இதனால் உங்களுடைய நண்பர்கள் யாராலுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்களும் லாக் போட்டு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மொபைலில் இருக்கிற இமெயிலை செட் பண்ணிக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக செட் பண்ணணும். இமெயில் என்டர் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பர்மிஷன் கேட்கும், அந்த பர்மிஷனை மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்மிஷன் எனேபிள் ஆகிடும். அதுக்கடுத்து உங்களுடைய மொபைலில் இருக்கிற பர்சனல் சேட்டை லாக் பண்ணி நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். வாட்ஸ்அப் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள், உதாரணமாக ஒரு கான்டெக்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. நீங்கள் இதை அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஓகே நம்ம அந்த லாக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டாமல் பாருங்கள். நீங்கள் லாக் போட்டு கான்டெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கும் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த 4 நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும் தான் அந்த கான்டெக்ட் ஓப்பன் ஆகும்.
இந்த மாதிரி நீங்களும் பாஸ்வேர்டு செட் பண்ணணும்னா ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு தான் இங்கே என்டர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே நண்பா, அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுடைய நண்பர்கள் யாருமே உங்களுடைய சீக்ரெட்டான மெசேஜ் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, அந்த 5 ட்ரிக்குமே கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்ன 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை நண்பா, நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் முடியும். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படி கூட இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா டெக். பை.